ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் மேட் ஃபீலிங் ஸ்டிச்சில் டைப் 1 பார்த்தோம். இப்போ டைப் 2 பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் 1 வந்து நம்ம கேப்பாக விட்டுருந்தோம். இப்போ டைப் 2 வந்து நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டி அதே ஸ்கொயரில் வந்து பைப்பிங் த்ரெட், இது வந்து மீடியம் சைஸு, இதில் வந்து நான் அதை வந்து ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஒட்டிட்டு பாக்ஸை வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம இது வந்து தின் ஜர்தோசி, இந்த ஜர்தோசியில் தான் நான் போட போகிறேன். நான் வந்து அது அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்து, அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டே தெரியாமல், பைப்பிங் த்ரெட்டே தெரியாமல் நம்ம வந்து நல்லா வந்து போட போகிறோம். ஓகேங்களா? முதல்ல வந்து நம்ம கேப்பாக விட்டுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்று நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு ஜர்தோசியை லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். போட்டுட்டு ஒரு செயின் மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அடுத்த ஜர்தோசியை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்து போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை போட்டுட்டு கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி தான் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு, இதே மாதிரி அடுத்து வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் லாக் பண்ணிவிட்டு அடுத்தது அது பக்கத்துலேயே வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு, ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு போனோம், இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறோம். ஓகேங்களா? ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜர்தோசியை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டே தெரியாமல் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும் ஒன்று. அப்புறம் இந்த ஜர்தோசியை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம உள்ளே தள்ளி அந்த செயினை போடணும். இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி ஜர்தோசியை வந்து எந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து த்ரெட் ஒட்டியிருக்கீங்களோ அது அளவுக்கு நம்ம அளவு பார்த்து நம்ம அந்த குட்டி குட்டியாக அந்த ஜர்தோசியை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம், செகண்ட் லைனும் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் லைன் அந்த சைட்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு லைன் முடிக்கும் போதும் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்த பக்கம் நீங்கள் போகணும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோக்குள்ளே எம்போசிங்காக இருக்குது, அந்த த்ரெட்டை மறைச்சி நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து நல்லா எம்போசிங்காகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அதை லாக் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த த்ரெட்டை மறைக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எம்போசிங்காகவே மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கிடைக்கும். இது ஆல்ரெடி நீங்கள் வந்து த்ரெட்லேயே போட்டிருப்பீங்க. இது அட்வான்ஸ் லெவல் அப்படின்றதுனால நம்ம ஜர்தோசியில் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த டைப்புக்கும் இந்த டைப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து இதில் பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து நம்ம வந்து இது போட்டிருக்கோம், ஜர்தோசியை ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைப்பில் வந்து ஜர்தோசியவே அவுட்லைனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்டு பைப்பிங் த்ரெட்டை வந்து மறைக்கிற மாதிரி இந்த ஜர்தோசியை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த கேர்வாக நீங்கள் பண்ணணும். அந்த ஜர்தோசியை நீங்கள் கேர்வியாக வளைச்சி அந்த செயினை உள்ளே தள்ளி போடணும். அப்படி போட்டால் தான் அந்த வந்து எம்போசிங்காக அழகாக தெரியும். அந்த மேட் ஃபில்லிங்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ வேறு கலரில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் செயின் போடுறேன். அதுக்கப்புறமா அடுத்த ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி போட்டு உள்ளே தள்ளி கொஞ்சம் செயின் போட்டுறேன். அப்போ தான் வந்து அந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் கேர்வியாக தூக்குன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே புரியும், நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் துளிப் நீட்லேயும் போடலாம், அயன் நீட்லேயும் போடலாம். அயன் நீடில் வந்து லோடிங் நல்லா பெருசாக, அந்த ஊசி வந்து நல்லா பெருசாகவே இருக்கும், நிறைய லோட் பண்ணிக்கலாம். துளிப்பில் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்ம வந்து அதை போட முடியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக போட்டுக்கலாம்.
ஒவ்வொரு லைன் முடிக்கும் போதும் நம்ம வந்து லாக் பண்ணிட்டு தான் அடுத்த லைன் போகணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம வந்து ஜர்தோசியே அவுட்லைன் கொடுத்து நம்ம தள்ளி தள்ளி அந்த ஸ்டிச்சஸ் லெஃப்ட் ரைட்டுன்னு போனோம். செகண்ட் டைப்பில் வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து அதுக்கப்புறமா அதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்க போகுது. இப்படி போடும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாகவே இங்கே பாருங்களேன், எம்போசிங்காக இப்போவே அழகாக தெரியுதுல்ல. இந்த மாதிரி பொறுமையாக போட்டுக்கோங்க. முடிக்கும் போது கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் போட்டதே அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.